வேதம் சொல்லுகிறது, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கைகளில் ஏந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை என்று சொல்லுகிறது இல்லைங்களா, அது இரட்சண்யங்களின் பாத்திரம் என்று மூல மொழியில் இருக்குதுங்களாம். எபிரேய மொழியில் the cup of salvation அப்படின்னு சொல்லி இல்லாம the cup of salvations. என்னவா? the cup of salvations, அதாவது இரட்சண்யங்களின், ரட்சிப்பின் பாத்திரத்தை கைகளில் ஏந்தி கொண்டு அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லைங்களா. அந்த நன்றி உணர்வு அப்படி பொங்குது பாருங்க. அது வெறும் ரட்சிப்பின் பாத்திரம் அல்ல, ரட்சிப்புகளின் பாத்திரம், ரட்சண்யங்களின் பாத்திரம். the cup of salvations, அது ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்குலர்ல சொல்லப்படல. அப்ப கர்த்தர் எனக்கு இறங்கி செஞ்சது 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 4 இல்ல. salvations. இது வெறும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் மாத்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொல்லும் பொழுது அது எப்படி வரும்? ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது என்னை கர்த்தர் தன்னை விலை கொடுத்து, தன் ரத்தத்தை விலை கொடுத்து வாங்கினார், ஆவிக்குரிய அர்த்தம். ஆனால் சரீர பிரகாரமாக நம்ம யோசிக்கும் பொழுது ரட்சிப்புகளின், ரட்சண்யங்களின் பாத்திரத்தை நான் கையில் எடுக்க போற ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு செஞ்சது, என் சரீரத்திற்கு செஞ்சது, என் பிள்ளைகளுக்கு செஞ்சது, என் தலைமுறைக்கு செஞ்சது, என் குடும்பத்தில் எல்லா ஒவ்வொரு நபர்களுக்கும் செஞ்சது ரட்சண்யங்களின் பாத்திரம். யோசிச்சு பார்க்கணும். 1 இல்ல, 2 இல்ல. ரெஸ்பாண்ட் கிரேட்ஃபுல்லி. பதில் கிரேட்ஃபுல்லா பண்ணணும். என் அப்பா கிட்ட வாங்கினது 1 இல்ல, 2 இல்லைங்க. யாருன்னா நன்றி இல்லாம நமக்கு நிற்கும் போது நமக்கு வயிறு எரிஞ்சு நம்ம சொல்றோம், 1 2 நான் அவனுக்கு செஞ்சது சொல்றோமா? 1 2 நான் அவனுக்கு செஞ்சது, என் பிள்ளைக்கு 1 2 நான் செஞ்சேன், என் தம்பிக்கு 1 2 நான் செஞ்சேன், என் நண்பனுக்கு 1 2 செஞ்சேன், நன்றி கட்டு போயிட்டான் சொல்றோமா? வயிறு எரியுது பாருங்க நம்மளுக்கு. நிறைய விசுவாசிகளுக்கு பாஸ்டர் வயிறு எரியுறாங்க நிறைய பேர். என்ன? விசுவாசிகளுக்கு தங்கள் வாழ்க்கையை பாஸ்டர் அர்ப்பணிச்சிருந்தாலும் அதெல்லாம் நினைக்காம ஒரு செகண்ட் எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க. அப்ப சொல்றாங்க எவ்வளோ பெற்றுக்கொண்டாங்க, நன்றியே இல்லாமல் போயிட்டாங்க பாருங்க. பாஸ்டருங்க சொல்றதை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பிரசங்கத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதனால வருது அது? ஏன்னா வாங்கும் போது தேங்க்ஃபுல்லா வாங்கினாங்க, பெறும்போது கொடுக்கும்போது திரும்பவும் அதற்கான நன்றி உணர்வை காண்பிக்கும் போது அதை செய்யல. சில சமயத்தில் தேங்க்ஃபுல்லாவே வாங்கல, கொடுக்கும் போதும் தேங்க்ஃபுல்லாகவும் இல்லை, கிரேட்ஃபுல்லாகவும் இல்லை. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்றுங்க. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று வேதம் சொல்கிறது. இட் இஸ் குட் திங்ஸ் டு கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட். அந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஓ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. பாஸ்வேர்டுக்கு போடும்போது யோசிக்கணும், என்னென்னலாம் கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறார். ஆக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நாம் ஒன்றுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அவர் ஒருவனுக்கும் கடனாளியாய் இருந்தது கிடையாது. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நன்றி சொல்லுவாங்க. இம்ப்ரெஸ்க்கு இல்லைங்க, உங்கள் உள்ளத்தில் இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த எக்ஸ்பிரஷன் ஹார்ட்டும் நமக்கு எனக்கு வேணும். ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. எங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. சொல்லி பாடலாமா? குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர் இயேசுவே, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். உண்மை உள்ளவர் நீர், உண்மை உள்ளவர், நன்மை
செய்பவர். வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நினைச்சு பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உன் தயவை. பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, தியானிக்கிறேன் உன் அன்பை. மீண்டுமாய் சொல்வோமா? நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உன் தயவை. திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன் காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உன் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைப்பீ. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், என் இயேசுவே திருப்தியாய் என்னை நிறைப்பீ. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாதவர், உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர்.